என் அன்புக்குரிய தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துதல். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் மிக மிக முக்கியமான காரியம். தயவு செய்து குடும்பத்தில் எல்லாருமாக வந்து வேத புஸ்தகங்களோடு உட்கார்ந்து இந்த சத்தியத்தை 3 அல்லது 4 நிமிஷம் கேட்டு மகிழ்ந்த ஆசீர்வாதம் பெறுங்கள். லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை உங்கள் வேத புஸ்தகத்திலே ஒவ்வொருவரும் எடுத்து வாசியுங்கள். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே ஒவ்வொரு வார்த்தையும் முக்கியம். பிரியமானவர்களே, கவனமாய் வாசியுங்க. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். இது என்ன பெரிய சிலாக்கியம் பாக்கியம் தெரியுமா? நம்ம ஒவ்வொருவரும் இந்த உலகத்தில் இந்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்ளணும். பாவத்தில் பிறக்கிறோம், ஆனால் ஆண்டவர் நம்ம எப்படி மாற்றுகிறார்? பரிசுத்தவான்களாக மாற்றவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்தார். தாமே தம்முடைய ஜீவனை கொடுத்த, சிலுவையில் அர்ப்பணித்த தேவன் அவரை கொண்டு வந்து இந்த உலகத்திலே நமக்காக அர்ப்பணித்தார். பாருங்கள், அதன் மூலமாக நம்ம என்ன செய்கிறோம்? மற்ற ஜனங்களை விட்டு நம்ம பிரித்து எடுக்கிற இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எல்லாரும் இந்த அனுபவத்தை பெறுறதில்லை. சண்டை போடுறவங்க பாருங்கள், இந்த உலகத்தில் சண்டை போடுறாங்க, வீண் பேச்சு பேசுகிறாங்க, அடிக்கிறாங்க, குடிக்கிறாங்க, மனைவியை அடிக்கிறாங்க, மனைவியை விட்டு வேறு பெண்களோடு போகிறாங்க. இன்னும் எவ்வளவு பாவங்கள் மலிந்து கிடக்கிறது இந்த உலகத்தில். உங்கள் முன்னாலேயே இதெல்லாம் நடக்குது. ஆனால் உங்களை நான் இன்றைக்கு திரும்ப சொல்லுகிறேன். ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், சிறு பிள்ளைகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ என்னுடைய பிள்ளையாக மாறணும், என்னுடைய ஜனமாக மாறணும். அதுக்காக தான் நான் இயேசு கிறிஸ்துவாகிய நான் இந்த உலகத்துக்கு மனுஷனாக உற்பவித்தேன். இந்த உலகத்தில் தேவன் என்னை அனுப்பினார். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13லேருந்து 22 வரைக்கும் வாசித்தீங்கன்னா இப்படி தலைகீழாக எல்லாரும் வாசிக்க நேரம் இல்லை. கிறிஸ்துவை அறியாதவர்களாக ரோமர் 9:23 சொல்லுகிறது, கேட்டின் புத்திரராக இருக்கிறவர்களே ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? கிருபா பாத்திரமாக மாற்றுகிறார். என்ன ஆச்சரியம்! இந்த உலகத்தில் இது நடக்கிற காரியம். இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேச சொல்லுகிறார். எனக்கு அருமையானவர்களே, கேட்டின் புத்திரராக யாரெல்லாம் இருக்கிறீங்க? கேட்டின் புத்திரராக, கேட்டின் காரியங்கள், பிசாசின் காரியங்களே. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தில் பாருங்கள், சவுல் என்ற மனுஷன் ஆண்டவருக்கு விரோதமாக, கேட்டின் மகனாக ஆண்டவருக்கு விரோதமாக எல்லா காரியங்களையும் செய்தான். அவருக்கு பிரியமானவர்களை கொலை செய்தான், பயங்கரமான காரியங்களை செய்தான். ஒரு நாள் அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் திறந்து வைத்து வாசிங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பே நிறைந்தவராக, அன்பால் நிறைந்தவராக அவன்கிட்ட போய், சவுலே, எவ்வளவு நாள் என்னை துன்புறுத்த போகிறேன், எவ்வளவு நாள் என்னை துன்புறுத்த போகிறேன்? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்? எனக்கு ரொம்ப பிரியமான வசனம், என்ன செய்ய சித்தமாக இருக்கு? த ரைட் கொஸ்டின் ஹி ஆஸ்க்ட். நீங்களும் கேளுங்க, நான் என்ன செய்யணும், எதற்காக இந்த உலகத்தில் என்னை அனுப்பித்தேன்? கேளுங்க பிரியமானவர்களே. வாலிப பெண்ணாக இருக்கலாம், வாலிப பிள்ளைகளாக இருக்கலாம், பெரியவர்களாக இருக்கலாம், வயது சென்றவர்களாக இருக்கலாம், 80 வயசுக்கு மேலே இருக்கலாம். கேளுங்க, எதற்காக என்னை இந்த உலகத்திலே நீர் படைத்தீர்? என்ன நோக்கத்தை? கர்த்தர் உங்களோடு பேசுவார். அதன் மூலமாக பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியாக இயேசு வந்தார். அந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் சவுலை பவுலாக மாற்றினார். தேவனுடைய மனுஷனாக, கேட்டின் புத்திரனாக இருந்தவனை கிருபா பாத்திரமாக, த வெசல் ஆஃப் கிரேஸ் மாற்றினார். அதன் விளைவாக எவ்வளவு பேர் ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாறினாங்க. எத்தனை பேர் ஆண்டவரை அறிந்து கொண்டு அவருடைய வார்த்தை இன்றைக்கும் பேசுகிறது. இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலம் அநேகர் ஆண்டவரை அறிந்து கொள்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த உலகத்தில் ஒரே தடவை தான் வாழ்கிறோம். உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? கெட்டுப்போன கேட்டின் புத்திரனாக இருக்கிறீர்களா? கேட்டின் புத்திரியாக இருக்கிறீர்களா? இப்பொழுது ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மகளே, உனக்காக என் ஜீவனை கொடுத்தேனே, என்னை நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாயா? என்னுடைய இரத்தத்தினால் கழுவ ஒப்பு கொடுக்க மாட்டாயா என்று அன்போடு கேட்கிறார். ஆண்டவரே, என்னை இரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து உம்முடைய பிள்ளையாக மாற்று, உமக்காக வாழ எனக்கு கிருபை செய்யும். ஜெபம் பண்ணுவீர்களா? இப்போ நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் அருமை தகப்பனே, யார் யார் அப்படி ஜெபிக்கிறார்களோ, தன்னை தாழ்த்தி முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே என் வாழ்க்கையை மாற்றும், அசுத்தமான பாண்டமாக இருக்கிறேன்ப்பா, என்னுடைய சுத்திகரியம் உடைய ரத்தத்தால், சிலுவையில் நீ சிந்தின ரத்தத்தால் கழுவும் அப்பா. கேட்டின் புத்திரியாய், கேட்டின் புத்திரனாக இருக்கிறேனே, என்னை நேர்தாமை கிருபா பாத்திரமாக மாற்றும். கேளுங்க பிரியமான, கேளுங்க, அழுது கேளுங்க, வாலிப பிள்ளைங்க கேளுங்க, வயோதிபர் கேளுங்க, சாக போகிற நிலைமையில் இருக்கிறவங்க கேளுங்க. கர்த்தருக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. புது வாழ்க்கை ஆண்டவர் தருவார், புது ஜீவனை தருவார், புது ஆசீர்வாதத்தை தருவார்.
ஆண்டவரே, இப்படி கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். யார் யார் ஜெபிக்கிறார்களோ, யார் யார் கண்ணீரோடு கேட்கிறார்களோ, அவர்கள் எல்லாருக்கும் புது வாழ்வை தார். உடைய இரத்தத்தாலே, சிலுவையில் நீ சிந்தனை பரிசுத்த இரத்தத்தாலே கழுவி சுத்திகரியும். மேக் தம் யுவர் சில்ட்ரன், உடைய பிள்ளைகளாக மாற்றும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இயேசு அழைக்கிறார் புனித வெள்ளி சிறப்பு கூட்டம். உங்கள் அன்பு சகோதரி டாக்டர் ஸ்டெல்லா தினகரன் அவர்கள் கலந்து கொண்டு தேவ செய்தி வழங்கி பிரார்த்தனை ஏறெடுக்க உள்ளார். எத்தனை பாடுகள், எத்தனை துன்பங்கள், குடும்பத்துக்குள்ளே பிரிவினை, கசப்பு, டைவர்ஸ், இன்னும் கல்யாணமாகாத நிலைமை, என்னென்ன பாரத்தோடு நீங்க வந்திருக்கிறீங்களோ, நமக்கு மீட்பை கொடுக்கத்தான் இயேசு சிலுவையில் தன்னையே அர்ப்பணித்தார். நான் குடும்ப சமாதானம் இல்லாம தான் வந்தேன். நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு நான் கிளம்பி போக போறேன் அப்படின்னு நான் சொன்ன நேத்து நைட்டு பிரேயர் மீட்டிங்ல சொன்னாங்க. சண்டை போட்டு கொண்டிருந்த பிரிந்திருந்த குடும்பத்தை எத்தனையோ வருஷத்துக்கு ஒன்றாய் சேர்த்த ஆண்டவர் இன்று நம்ம மத்தியில இருக்கிறார். அதே மாதிரி நான் இனிமே என் கணவரை விட்டு போக மாட்டேன். கர்த்தர் என்னோட பேசினாருன்னு நான் உணர்ந்தேன். புனித வெள்ளி கதையின் முடிவு அல்ல, இது நம்பிக்கையின் ஆரம்பம். ஏப்ரல் 3ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 11 மணிக்கு. இடம் டாக்டர் DGS தினகரன் ஜெபகோபுரம் 16, டாக்டர் DGS தினகரன் சாலை, சென்னை 28. மறந்து விடாதீர்கள், இயேசு அழைக்கிறார் புனித வெள்ளி சிறப்பு கூட்டம். யாவரும் குடும்பமாய் கலந்து கொண்டு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுச் செல்லுங்கள்.